மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்திற்கு தமிழகத்தில் மூடுவிழா அறிவித்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின். ஏற்கனவே நவோதய பள்ளிகளை வரவிடாததால் தமிழகத்திற்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் பாரம்பரிய கைவினை கலைஞர்களுக்கு பல்வேறு வகையில் நிதியுதவி, கடனுதவி அளிப்பதற்காக 2023ஆம் ஆண்டு பிரதமரால் கொண்டுவரப்பட்ட விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்திட்டமானது 18 வகையான பாரம்பரிய கைவினை கலைஞர்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட உள்ளது. மத்திய குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமைச்சகம், திறன் மேம்பாட்டு அமைச்சகம், நிதி அமைச்சகத்தின் நிதி சேவைகள் துறை ஆகியவை இணைந்து இத்திட்டத்தை செயல்படுத்துகின்றன. இத்திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி, நிதி உதவி, கருவிகள் மற்றும் சந்தைப்படுத்துதலில் உதவி உள்ளிட்டவை வழங்கப்படும். அதற்கு முழுவதுமாக முட்டுக்கட்டை போட்டு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இன்று ஊட்டி வெலிங்டனில் ராணுவ பயிற்சி கல்லூரியில் அதிகாரிகளையும் பழங்குடி மக்களையும் சந்தித்து உரையாட உள்ள ஜனாதிபதி திரௌபதி முர்மு தொடர்ந்து 30ஆம் தேதி திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க உள்ளார். குற்றங்களை குறைத்து விட்டோம் என்பது சாதனை அல்ல, குற்றங்களே இல்லை என்று சொல்வதுதான் சாதனை என சென்னை கலைவாணர் அரங்கில் சீருடை பணிக்கு தேர்வான 3359 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 200 கோடி ரூபாயை விட்டுவிட்டு அரசியலுக்கு வருவது பெரிது என்றால், நம்மிடம் 2000 கோடி பேரம் பேசியதை வேண்டாம் என்று விட்டுவிட்டு களத்தில் தனித்து போட்டியிடுகிறோம் என்று நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறி அரசியல் அரங்கில் புயலை கிளப்பியிருக்கிறார். அமெரிக்க நீதிமன்றத்தில் அதானி மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளில் யாருக்கு எந்த வகையில் லஞ்சம் தரப்பட்டது என்பதை பற்றிய எந்த விவரமும் இல்லை. லஞ்சம் மற்றும் நீதித்துறைக்கு இடையூறு விளைவித்தல் குற்றச்சாட்டுகளில் கௌதம் அதானி, அவரது மருமகன் பெயர் இல்லை என்று முன்னாள் அட்டார்னி ஜெனரல் முகுல் ரோஹத்கி கூறியுள்ளார். ஊக்க மருந்து பயன்படுத்திய புகாரில் இந்திய மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியாவுக்கு 4 ஆண்டுகள் தேசிய ஊக்க மருந்து தடுப்பு பிரிவு தடை விதித்துள்ளது. மூடா வழக்கில் சிபிஐ விசாரணை கோரிய மனுவை டிசம்பர் 10ஆம் தேதிக்கு உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது. இதனால் முதல்வர் சித்தராமையாவுக்கு தற்காலிக நிம்மதி கிடைத்துள்ளது. வங்கதேசத்தில் உள்ள சட்டோகிராமில் 3 ஹிந்து கோவில்கள் மீது வன்முறை கும்பல் குறிவைத்து தாக்குதல் நடத்துவதால் அங்கு பதற்றம் நீடிக்கிறது. வங்கதேசத்தில் சம்மிலிதா சனாதனி ஜோதே என்ற ஹிந்து அமைப்பின் சின்மாய் கிருஷ்ணதாஸ் பிரம்மச்சாரி கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து நாடு முழுவதும் சிறுபான்மை இந்துக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சின்மாய் கிருஷ்ணதாஸ் ஏற்கனவே இஸ்கான் தலைவராக இருந்ததால் இஸ்கான் உள்ளிட்ட பல்வேறு ஹிந்து அமைப்புகள் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் சட்டோகிராமில் பிரங்கி பஜாரில் உள்ள லோகநாத் கோவில், மான்சா மாதா கோவிலில் மற்றும் ஹசாரி லேனில் உள்ள காளி மாதா கோவில் ஆகிய 3 கோவில்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேல், லெபனான் இடையே கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் நடைபெற்று வந்த போர் முடிவுக்கு வந்தது. இதைத் தொடர்ந்து லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பினர் ஒப்பந்தத்தை மீறி ஆயுதங்களை கையில் எடுத்தால் நாங்கள் தாக்குவோம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ எச்சரித்துள்ளார். அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் மீதான குற்றவியல் வழக்கை அமெரிக்க நீதிமன்ற நீதிபதி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். அதிபர் தேர்தல் முடிவை மாற்றியமைக்க முயன்றதாக டிரம்ப் மீதான வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு சிறப்பு வழக்கறிஞர் ஜாக் ஸ்மித் கோரிக்கை விடுத்திருந்தார். அவர் மனுவில் அதிபரிடம் விசாரணை நடத்த அமெரிக்க நீதித்துறை கொள்கையில் அனுமதி இல்லை என குறிப்பிட்டிருந்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி டிரம்ப் மீதான குற்ற வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்.